மெட்டா ஆட்ஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற அப்டேட்டில் இவ்வளோ நாள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஃபண்டமெண்டல்ஸவே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அது என்னென்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஃப்ரீலான்ஸராக இருக்கீங்க, இல்லைனா இன் ஜென்ரல் நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போது இந்த அப்டேட் உங்களுக்காக தான். யூஸ்வலாக ஒரு ஸ்கின் கேர் பிராண்டுக்கு நம்ம ஆட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸில் ஒரு சேல்ஸ் கேம்பெயினை சூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணியிருப்போம். பட் இதுக்கு முன்னாடி மெட்டா ஆட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்த ஆண்ட்ராய்ட் அப்டேட்லேயே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஆடியன்ஸ் டார்கெட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஆட் கிரியேட்டிவ் வெர்ஷன்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே தான் இந்த அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிவ் இஸ் தி ஒன்லி டார்கெட். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஜென்சி பீப்பிளை வச்சு ஆட் ஷூட் பண்ணி நீங்கள் ஆடாக ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கிற எல்லா கஸ்டமர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஜென்சி பீப்பிளாக தான் இருப்பாங்க. இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆயிலி ஸ்கின்காக நீங்கள் ஆட் ரன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கிடைக்கிற எல்லா கஸ்டமருமே பார்த்திங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க தான் கிடைப்பாங்க. பேசிக்லி உங்களுடைய ஆட் கிரியேட்டிவ்ஸில் நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதுக்கான ஆடியன்ஸ் தான் கிடைப்பாங்க. ஸோ இதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கேம்பெயினில் மினிமம் 10 யூனிக் ஆட் கிரியேட்டிவ் வெர்ஷன்ஸ் ஆச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சேம் ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் ஆங்கிள்ஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட் கிரியேட்டர்ஸ் வச்சு உங்களுடைய ஆட் கிரியேட்டர்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்காங்க. பிகாஸ் மெட்டா ஆட்ஸ் நம்மளுடைய கேம்பெயின்லேருந்து எதிர்பார்க்குறது ஒரே விஷயம் தான். அது என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் டைவர்சிட்டி. சப்போஸ் உங்களுக்கு யூனிக்கான கிரியேட்டிவ்ஸை கிரியேட் பண்ணி சூஸ் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அப்படின்னா அப்போது இதை சார்ட் அவுட் பண்ண நாங்கள் ஃப்ரீயாக ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களால் யூனிக் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுறோம். ஹேவ் அ குட் டே.